ஆயுஷ் விழுந்துடானவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ்டிடி டிஆர்பி சிவி லிஸ்ட் இட ஒதுக்கீடு எக்ஸ்பிளனேஷன். பல்வேறு சந்தேகங்களில் சில விளக்கங்கள். பிசி எக்ஸ் சர்வீஸ்மென் தமிழ் மீடியம் வேகன்சி, இதில் 6 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் 84 ஆசிரியர்கள் சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 84 ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 78 ஆசிரியர்கள் கூடுதலாக அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 78 ஆசிரியர்களும் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 96 என்ற ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இந்த தகவல் போல நிறைய தகவல் திறனை ஆயிஷா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த தகவல் இடம்பெறுகிறது. இந்த வேகன்சி பார்க்கலாம். ஆடெண்டம் 1ல் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ் மீடியம் 2 வேகன்சி. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ் மீடியம் 4 வேகன்சி, மொத்தம் 6 வேகன்சி. இந்த 6 வேகன்சிக்கு ஏன் அதிகபட்சமாக 84 ஆசிரியர்கள் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 25, பேஜ் நம்பர் 25 போய் பார்த்தீங்கன்னா சிவி ரூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இஃப் மோர் தென் ஒன் கேண்டிடேட் செக்யூர் த சேம் கட் ஆஃப் மார்க் இன் பர்டிகுலர் கம்யூனிவல் டர்ன், ஆல் சச் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஒரு நபர்களுக்கு மேல் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க, கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சேம் கம்யூனிட்டிக்கு எல்லாருமே சிவிக்கு கூப்பிடுவதாக இந்த ரூல்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 6 தான். இப்போ 6 பணியிடங்கள் என்பது நமக்கு என்ன பண்ணிக்கணும், 4 பணியிடத்துக்கு ஒரு நபர் எக்ஸ்ட்ரா கூப்பிடணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே 6க்கு 7 நபர்களையாவது கூப்பிட்ருக்கணும். 6க்கு 7 நபர் கூப்பிடும் பொழுது இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். முதல் 6 நபர்கள் 97 மார்க்கில் இருக்காங்க. 7வது நபராக எக்ஸஸாக ஒரு நபரை கூப்பிடணும். அப்போ எக்ஸஸாக ஒரு நபரை கூப்பிடும்போது 96 மதிப்பெண் எடுத்த ஒரு ஆசிரியர் விஜயகுமார் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டாங்கன்னா, அந்த ரூல்ஸ் படி பார்க்கும் பொழுது இஃப் மோர் தென் ஒன் கேண்டிடேட் செக்யூர் த சேம் கட் ஆஃப் மார்க், அப்போ 96 என்ற ஒரே கட் ஆஃப் மார்க் எடுத்த 78 பேரையும் சிவி லிஸ்ட்டில் கூப்பிடணும் அப்படின்றது விதியின் அடிப்படையில் இந்த 78 பேர் கூப்பிட்ருக்காங்க. இந்த 78 பேரில் முதல்ல இருக்கிற அந்த 97 எடுத்த 6 ஆசிரியர்களுக்கு இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வேலை கிடைக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டார் தமிழ் மீடியம் என்றால் இவங்க எக்ஸ் சர்வீஸ்மேனோட கிடையாது, இவங்க எக்ஸ் சர்வீஸ் கிடையாது. அதனால் இவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ் மீடியம் வேகன்சி மேற்குறிப்பிட்ட 97 மார்க் எடுத்த அந்த 6 ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக பணி நிச்சயம். ஆனால் அதுக்கு கீழே 96 மதிப்பெண் எடுத்திருக்கிற 78 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் என்பது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதில் திவ்யா ஆர், நதியா ஏ, சரண்யா எம், விஜயலக்ஷ்மி பி அண்டு பார்த்தசாரதி லாவண்யா, இவங்களுக்கெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ் மீடியம் கோட்டா கன்ஃபார்ம். மற்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 78 ஆசிரியர்கள் சிவி லிஸ்ட் இடம்பெறதுக்கு காரணம் இந்த ஒரு ரூல் தான். ஒரே மதிப்பெண் 96 மதிப்பெண் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. அதனால் உங்களை எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் சச் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் த சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ இந்த ரூல்ஸ் படி தான் மற்ற கம்யூனிட்டிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஆயுஷாவின் தீர விசாரிப்பு மை.